எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, இது மார்ச் 2025 சூரிய கிரகணம் சார்ந்த உங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு. இந்த 29 மார்ச் 2025ல முக்கியமாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி, சனி பகவான் ஜென்மச்சனியிலிருந்து விடுபட்டு உங்களை விடுவித்து அவர் பாதச்சனியாக மாறுகிறார். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே 2ஆம் இடத்திலே நடக்கக்கூடிய சூரிய கிரகணம், 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே கிரகண நிலையில அவர் 8ஆம் இடத்தையும் பாதிக்கும் போது என்ன பலன்களை எல்லாம் தரும் என்பது பற்றியும், எனக்கு இருக்கக்கூடிய இந்த சூட்சும தகவல்களையும் என்னோடு இருப்பதை உங்களுக்கு பகிர்கின்றேன். இது மிக முக்கியமானதாகவும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், சனி பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதற்கு, கட்டமைத்துக் கொள்வதற்கு எப்படி பயன்படும் என்பதை பற்றியும் இந்த பதிவு. இது நிச்சயம் முழுவதுமாக கேளுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து, ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, 29 மார்ச் 2025 நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது, இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர், ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம். சைலண்ட் டாமினேட்டர், அமைதியாக ஒரு புரட்சியை, வாழ்க்கையில ஒரு மாறுதலை, அதுவும் உடனடியாக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. காரணம், மீன ராசியில ராகு இருக்கும் போது எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது. பொதுவாக ஜாதக பலன்களிலே 6 கிரகங்கள் என்று சொல்வார்கள். நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மீன ராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம், கிரகண நிகழ்வு என்பது ஒரு புளூட்டோ யவகிரகம் தரக்கூடிய பேராற்றல், அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளூட்டோவிற்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாய் இந்த கிரகணம் அமைகிறது. இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல, பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம், பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல், இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோட கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டுவிட்டால் 7867 வருடங்கள் கழித்துத்தான், அந்த 7867 வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீனராசியில எல்லா கிரகங்கள் கூடக்கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும். அப்படி என்றால் ஒரு முழு சுற்று, ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும். அதை நாம் காண முடியாது. உங்களுடைய புரிதலுக்காக, கணக்குகளுக்காக சொல்கின்றேன். அப்போது ஜூலை மாதமாக அமையும். எப்போது? ஜூலை 16. இது 2025 இருக்கிறோம். ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமிலர் கிரகணமானது 16 ஜூலை 9892ஆம் ஆண்டு நிகழும். அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால், ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும். இப்போது நமக்கு மார்ச், ஏப்ரலிலே இந்த பங்குனி அமைகிறது. ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால், ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வது தேவை. ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன். ஒரு ஆட்சியிலேயே, ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகணம். அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன். இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால், 656 வருடங்கள் என்பது ஒரு 3 சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்திலே ராகுவோடு இணைந்து, சனியோடு இணைந்து நிகழும்.
ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு 656 வருடங்களிலே 3 முறை நிகழும். இந்த 29 மார்ச் 2025 கிரகணமானது இது 3வது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம். இதிலே முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம். 2வது சுற்றிலே என்ன ஆனது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன். ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய, மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது. அந்த வரிசையிலே இந்த 29 மார்ச் 2025 கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்து விடும் மெதுவாக, ஒரே நாளில் அல்ல. 14 மார்ச் 2025 ஒரு சந்திர கிரகணம் நடந்தது. சந்திர கிரகணத்தில இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும். அதே போல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்க வேண்டும். அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள். 29 மார்ச் 2025 ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் 1000 மடங்கு, அதாவது 1000 into 1000 மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும். இந்த 2025 ஆண்டிலே இந்த 29 மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம், இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது. இருந்தாலும் இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும். தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது வட கிழக்கு அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும். எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும். இது ஒரு 6 மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்த வாழ்க்கையில ஒரு 6 மாத காலத்திற்கான இலக்குகளையும் தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும். இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன், ஒரு யம கிரகம் தரக்கூடிய மாற்றம், தன்னம்பிக்கை, எழுச்சி, உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது, ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும். எப்போதுமே புளூட்டோ மரண கிரகத்தை பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது, அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும். இதே போன்ற ஒரு கிரகணம் தான் 28 மார்ச் 1615 நடந்தது. அந்த கிரகணத்தின் போதுதான், அந்த வருடத்தில் தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர், இங்கிலீஷ் அம்பாசிடர், சூரத் கோர்ட், அதாவது சூரத்தில் இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார். எதற்கு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரிலே, குஜராத் சூரத் நகரிலே துவங்க வேண்டும் என்று. அந்த வாளை இங்கு பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி, ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது. முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த, இதே போல சனி ராகு இணைவில் நடந்த கிரகணம். அதனால் அவர்கள் அங்கு ஒரு 600 வருடம் சில்லறை வருடங்களுக்கு, 600 சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள். அதை இந்த ஒரு வருடத்துல ஏற்பட்டது. மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி. ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள். மற்ற முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம். அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடம். அதன் பின்பு ஒரு 205 ஆண்டுகளுக்கு பின்பு 16 மார்ச் 1820 மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம். பாருங்கள், 1615 வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார். அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் இப்போது
அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ 205 வருடங்கள் கழித்து 1820 மேலும் ஒரு சர் தாமஸ் முன்ரோ என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் பாரமௌன்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு. முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இடைப்பட்ட காலம், இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது. அதன் பின்பு ஒரு 205 வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்துல 1820 முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி, மியூட்டினி என்று சொல்வார்கள், சிப்பாய் கழகம், தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது 1947 இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து 2 நாடுகளை உருவாக்கி இரு அடுத்தடுத்த நாட்களிலே சுதந்திர இந்தியா, சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது. ஆகையினால் மெதுவாக ஒரு அரசியே மாற்றி அமைத்து விடுகிறது. அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால், இப்போது 3ஆம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால், ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே. அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டு விடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்து 4 பிப்ரவரி 1962 மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது. அது கேது கிரகஸ்த கிரகணம். இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள். இது கேது கிரகஸ்த கிரகணம் 4 பிப்ரவரி 1962 நடந்தது. அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது. விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது, உலகப்போர் நடந்தது. அந்த சமயங்களில் தான் அதற்கு இடைப்பட்ட காலம், அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது. இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும். அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் நிலையில நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண முடியும். இந்த கிரகணம் மீன ராசியிலே நடைபெறுகிறது. இந்த மீன ராசி என்பது நீர் ராசி, அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்திரம் போன்றது. இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் ரீதிங்க், ரீபர்த், மீட்டு எடுக்கக்கூடிய மறுபிறவி போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் திங்கிங் என்பதே இருக்கக்கூடாது. கவனம் இருக்க வேண்டும். 3ஆம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள். அதே போல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே தேவையற்று விளையாடுவதை எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம். இந்த கிரகணம் நீர்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். நீர்நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னவென்றால், வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அஹிர்புதன்யா என்னும் தேவதை. இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது. சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல். சேஷநாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார். அந்த சேஷநாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம். இது குண்டலினி சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஒரு ஆழமான அடித்தளத்தை, ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும். இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது, ஏனென்றால் அஹிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும், ஒரு மாற்றத்தின் மூலம் மாபெரும் ஏற்றத்தை தரும் என்று
ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன். அந்த ராகு இருக்கக்கூடிய அகிர்புதன் ஞாதியில இந்த கிரகணம் நிகழ்கிறது. உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையில சிக்கக்கூடாது. ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் ஹோமம் மூலமாக விமோசனம் பெறலாம். மேலும் இந்த நாளிலே பித்ருக்கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த கிரகண சமயத்திலே 1000 மடங்கு 1000 மடங்கு புண்ணியம் பெறலாம். எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது. அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது. ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம, அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம், அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல 100 ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும். செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள், தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள். கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும். எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள். உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம். குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்கக்கூடிய 29 மார்ச் 2025 பகல் 2:20 முதல் மாலை ஒரு 6:30 மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு. அதன் பின்பு குளித்து 7 மணிக்கு மேல் உணவு எடுத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையெழுத்திடாதீங்க. கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்தில் இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இல்லை என்றால் இறைவன் நாமத்தை, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமத்தை சொல்லி பழகுங்கள். இந்த நேரத்திலே விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும். அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள். 7 கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம். இனி நான் சொன்னேன், இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். 7867 வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே, ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும். ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை, சனி புக்தி, 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனியினுடைய பார்வைப்பிடி, ஏதோ ஒரு நிலையில உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார், தன்னுடைய இருப்பால் சோதிப்பார். ஆகையினால நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம வினை பயனிலிருந்து வெளிவருவீர்கள். மீண்டும் சொல்கின்றேன், பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள். பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, இந்த கிரகணத்தில தியான நிலையில் இருப்பது, தியானம் செய்வது மிக முக்கியம். கண் அதாவது வெறுங்கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவிலே தெரிய போவதில்லை. இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் இருப்பது அவசியம். இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில இருப்பது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது. சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது. கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில இருப்பது. இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில இந்த கிரகண நாளில சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை இந்த 2ஆம் இடத்துல நிகழக்கூடிய இந்த கிரகணம், இந்த 2ஆம் இடத்துல சனி பெயர்ச்சும் அதே நாளிலே நடக்கிறது. இது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் தருவதற்கு, அதாவது முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இந்த நிலைகளிலே கவனமாக இருந்து விட்டால், அதனால்தான் அந்த ஒரு நாள் நீங்கள் பொறுமையாக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கட்டமைக்க முயற்சி செய்யும் போது அது வாழ்நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியை தந்துவிடும். எந்த நிலையிலுமே இழந்த உறவுகள், ஏனென்றால் 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல கிரகண நிலை. இப்போது
இந்த பேராற்றல், இந்த ஆற்றல் என்பது இதுவரை நடந்த தவறுகளிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அஷ்டம நிலையை இந்த கிரகணம் நேரடியாக பாதிப்பதோடு மட்டுமல்லாமல், அங்கு கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் நிச்சயமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்வீக முடிவுகளை எடுக்கும் போது வெற்றி தரும். முரண்டு பிடித்துக் கொண்டிருப்பது, அடமாக இருப்பது, ஆணவத்தோடு இருப்பது போன்ற விஷயங்கள் உங்களிடம் இருந்தால் அதை மாற்றி கட்டமைத்துக் கொள்ளுங்கள். சோசியல் மீடியா, நீங்கள் ஒருவேளை சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களிலே கணக்கு துவக்கி இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதனால் அரசோடு ஒரு உரசல் முரசல் போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பை தந்துவிடும். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா தாக்கம், இதன் காரணமாக சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே உங்களால் ஏதேனும் தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு அல்லது அரசு சார்ந்த விஷயங்களை பேசுவது அல்லது அரசோடு பேசுவது, அரசு என்றால் அரசு அதிகாரிகளோடு பேசுவது அல்லது அரசு சார்ந்த அரசு ஆட்சியாளர்களிடம் பேசுவது, இவற்றிலே கூடுதல் கவனம் என்பது தேவை. மேலும் 2ஆம் இடத்திலே நிகழக்கூடிய கிரகம் என்பதால் எந்த விதமான புதிய திட்டம், நியூ ப்ராஜெக்ட்ஸ் என்று ஆசை என்பது வாழ்க்கைக்கு தேவை, லட்சியம் என்பது தேவை. ஆனால் அகலக்கால் வைப்பது பேராசையின் காரணமாக விதிவசமாக சென்று சிக்கலிலே சிக்கி 2ஆம் இடத்திலே நிகழக்கூடிய கிரகணத்தினால் கைப்பணம் உயர்த்தக்கூடிய திட்டங்களை செய்யலாமே தவிர வீண் விரய செலவுகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த விதமான முதலீடு என்றாலும் யோசித்து செய்வதே சிறப்பு. ஏனென்றால் 6 மாத காலத்திற்கு ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை தருவது மட்டுமல்லாமல் இந்த கிரகணம் ஒரு தலைமுறையை பாதிக்கக்கூடிய, வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் தரக்கூடிய சொத்தையே பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தாமல் வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் உங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் அவர்களுக்கு நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான மன ரீதியான ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும், ஒரு அடித்தளத்தை, நல்ல அடித்தளத்தை இந்த அகிர்புதன்யா நட்சத்திரத்திலே, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நடக்கக்கூடிய கிரகணம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகையினால் அதிலே கவனமாக இருங்கள். சொத்து சார்ந்த விஷயம், மாமன் மாமி அல்லது உங்களுடைய முறை உறவுகள், தாய் முறை, தந்தை முறை உறவுகள், தம்பி முறை உறவு, இவற்றிலெல்லாம் சற்று விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தேடுங்கள். வாகனங்கள் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்களிலே சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இது உண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த நிலை லாபம் தருமோ அந்த நிலை லாபத்திற்கும் முடிவெடுக்கலாம். எந்த நிலை சகோதரத்துவம், அதாவது உங்களுடைய மூத்தோர் உதவுவார்களோ அவர்களுக்கு அனுசரணையாக இருப்பதற்கான முடிவுகளை எடுக்கலாம். இந்த கிரகண நாளன்று நீங்கள் எந்த நிலையிலுமே நெகட்டிவ் திங்கிங் என்பது நிச்சயமாக உங்களிடம் இருக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த நெகட்டிவ் திங்கிங் என்பது பல நிலைகளிலே பிரச்சனையை தருவதாக அமைந்து விடுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு தேவை பொருளாதாரத்திலே நல்ல முடிவுகளை எடுங்கள், நல்ல முடிவு ஏற்படும். சொத்து விஷயத்திலே நல்ல முடிவு. அதே போல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வேலை மற்றும் வாழ்க்கைக்கு ஒரு நேரத்தை தராமல் பணம் சம்பாதிப்பதே குறியாக இருந்தால் இங்கு வாழ்க்கை கெட்டு போகும். ஆகையினால் அதற்கான முடிவுகளை எடுங்கள். உறவு முறையில ஒரு இனிமையான, ரம்யமான, ஹார்மோனியஸ், அதாவது ஒரு இனிமை இசையை போன்ற ஒரு ரம்யமான ஒரு முடிவுகளை எடுப்பது மூலம் வெற்றியை பெற முடியும். சரி, பரிகாரம் இருக்கிறதா? இறை நம்பிக்கையோடு இருப்பது, உடல் நலத்தை பேணுவது, குறைந்தபட்சம் ஏதேனும் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு தருவது, உங்களுடைய இழந்த நிம்மதியை மீட்டெடுப்பதற்கான என்ன நல்ல சாத்வீக முயற்சி இருக்கிறதோ அவற்றை மேற்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சனி அமாவாசை, சனிப்பெயர்ச்சி, கிரகண சூழ்நிலை, 7 கிரக சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அன்பு நேயர்களே, கும்பராசி என்பர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.